செந்தில் பனங்கல், சுத்தமான தூய்மையான கல், கல்லுலையும் சுவையான கல். இது எத்தனையோ பேர் இறக்குறாங்க, எல்லாரும் கல் இறக்குறாங்க, மரமேறிங்க, குறை சொல்லக்கூடாது. ஆக இவர் இறக்குற கல், இவர் கை வண்ணம் தனி சுவை, அது அமுதம் மாதிரி இருக்கும். அது குடிச்சு பார்த்தவங்கள தான் தெரியும். என் அனுபவத்தை சொல்கிறேன். குறைஞ்சது இப்போ கப்பலாம்பாடி இவர் ஊர், ஒரு 6 மாதம் இறக்குறாரு. அந்த 6 மாதமும் நான் இடைவிடாமல் ஏதோ ஒரு நம்ம தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் கல் குடிக்க வரமாட்டேன், என் வேலையால். ஆக மற்ற நாள்லாம் கல் பிரிய நான். ஆக கல் அற்புதமாக இருக்குது, கல் பிரிய. ஆக இந்த கார்பரேட் கம்பெனிங்க மாதிரி இந்த பீரு பிராந்தி நடத்துகிறாங்களே, அதெல்லாம் நான் சாப்பிட்றவன் இல்லை. அதெல்லாம் சாப்பிட்டா இந்த மண்ணீரல், கல்லீரல், நுரையீரல் எல்லாம் காலி. இது சாப்பிட்டு உடம்பு கெடுத்தவன்ட்டு ஒரு ஆளும் சொல்ல முடியாது. அத்தனை மருத்துவ குணம் இந்த கல்லில் இருக்குது. அப்படிப்பட்ட கல்லை நான் குடிக்க போகிறேன். அருமை கல்லுனா கல். நான் குடிக்கிறேன், அப்புறம் நீ குடி. அந்த சுவை நான் சொல்கிறேன், அவ்வளோ மருத்துவ குணம். இப்போ பனைமரத்து கல் தான் இது. பனை நுங்கு சாப்பிட்றோமா இல்லையா? எதனா உடம்பு கெடுக்குதா? பனங்கிழங்கு சாப்பிட்டுக்கிறியா இல்லையா? அதில் பனங்கிழங்கு சாப்பிட்டுக்கிற, அதில் பனம் பவுட்ரு பண்ணி அதை தனியே பண்ணுறாங்க. அது சுகருக்கெல்லாம் கட்டுப்படுத்துதுன்றாங்க. ரெண்டாவது பனங்கருப்பட்டி, பனங்கற்கண்டு, அதெல்லாம் நம்ம உடற்சூட்டுக்கு அவ்வளோ குளிர்ச்சியானது. பனை மரத்தில் வர அத்தனை பொருளும் நம்ம உடலை, அதாவது நம்ம தாய்ப்பால் எப்படி அதுக்கு சமம் இந்த பனை மரத்தினுடைய பொருள் அத்தனையும். அந்த கல்லை நான் பருக போகிறேன், நீயும் சாப்பிடு. உன் உடம்பும் நீ இந்த சரக்கு சரக்கு கிறுக்கெல்லாம் அடிக்கிறீங்களே, அதெல்லாம் ஒரு யாருன்னா பனங்கல்ல குடிச்சு செத்தவன்னு யாருன்னா இங்க சொல்லு. ஆக இந்த பீரு பிராந்தி சாப்பிட்டு எத்தனை பேரு, எத்தனை குடும்பம் பரிதவிக்கு தெரியுமா? புருஷனை இழந்து நிக்கிறவங்க தான் இந்த சரக்கு அடிச்சு. ஆக பனங்கல்ல குடிச்சு ஒருத்தன் கூட இப்ப யாருன்னா செத்தான்னு கேள்விப்படல. அப்படிப்பட்ட பனங்கல்ல இந்த சாப்பிட்றேன். இந்த போதெல்லாம் ஒரு கோட்டரை குடிச்சிட்டு ஆடுறான். நீ 3 இது வயிறு தான் நிரம்பும் போசம், உடம்புக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. போதைன்றதுலாம் சும்மா போதைக்கு சாப்பிடு சாமி, அருமையா இருக்கும். ஊத்தி குடுக்கட்டுமா? அரை சொம்பு இல்ல, ஒரு சொம்பே சாப்பிடு. போதை இருக்காது. நான் சொல்றேன், உடம்பு நல்லது, அருமையான அமுதம் இது. இது கல் இல்ல, இது நம்ம தமிழ்நாட்டினுடைய தமிழ் மரபனுடைய ஔவையாரே கல்லு உண்டாங்கன்ட்டு நீ கேள்விப்பட்டிருக்கிறியா? ஔவை, கம்பன் இவங்கெல்லாம் கல்லு உண்டாங்கன்ட்டு ஒரு வரலாறே இருக்குது. அப்படிப்பட்ட கல்லு சாப்பிட ஐயா, பருகு. திருப்பி அதாவது நான் சொல்றேனே, இதெல்லாம் அமுதம்னு சொல்லிட்டேன். அப்புறம் அதை விட இன்னும் புளிக்குதே. அதாவது இன்னும் இது சித்திரை மாச வெயில். கொஞ்சம் இறக்கி கொஞ்ச நேரம் ஆனால் கொஞ்சம் இறக்கும் போது இது இறக்கும் போது சாப்பிட்டுருந்தேன்னு வச்சுக்க, அதனுடைய தனித்தன்மை வேற. புளிப்புனா அதிகம் இல்லையே, நான் இப்பதான் சாப்பிட்டேன். இருக்குமா? அருமையா இருக்குன்றாங்க, செவனாப் மாரி இருக்குன்றாங்க. இது பார்த்தா காலையில சாப்பிடு, செவனாப்பே மிஞ்சும். அப்படியா? அப்போ ஒன்றும் ஆகாத. அருமையா இருக்கு சாமி, சாப்பிடு சாமி.